அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கி மஞ்சு. நான் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பிஇ ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கேன். நான் 6ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படிக்கும்போது கௌரி சங்கர் சார் எங்களுக்கு எச்சமாக வந்தாங்க. அவர் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய மாறி இருக்குது. எங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மெட்டீரியல்லாம் போட்டு கொடுத்து டெய்லி எங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு எங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்எம்எம்எஸ் படிக்கும்போது ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியஸ்ட் வேல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்எம்எம்எஸில் நிறைய ஸ்டூடெண்ட் எங்கள் ஸ்கூல்லேருந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஸ்கூலுக்கு காம்பவுண்ட் வால் அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. சார் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் செடி மரம் அதெல்லாம் எப்படி நடுறது, அந்த ஒரு மூலிகை செடியை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. யோகா அதோடைய முத்திரைகள் அது என்ன பயன் இருக்குது அதெல்லாமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போவும் சரி இப்போவும் சரி நாங்கள் சார்கிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம். இப்போது நாங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப்னா சார்கிட்ட கேட்டால் எங்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் படிக்கும் போது இருந்த ஃபெசிலிட்டியை விட இப்போ ஸ்கூல் நிறையவே மாறி இருக்குது. இப்போ ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்டு அதெல்லாம் இருக்குது. சயின்ஸ் கிளப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் படிக்கும் போது இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. நாங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். சாரை பற்றி நெகட்டிவாக சொல்ல எதுவுமே இல்லை. தேங்க்யூ. Hello everyone, I am Badrinath V, studying 3rd year BTech IT at Sri Saram Institute of Technology. So I was studying in Panchayat Union Middle School, Rayamangalam till 8th standard. So நான் ஃபஸ்ட் டைம் 7th படிக்க சொல்ல வந்து சார் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணார். சின்ஸ் அவர் ஜாயின் பண்ணதுலேருந்து ஹேஸ் மேட் ஸோ மெனி இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ வந்து சாரோட சப்போர்ட் மூலிமா நாங்கள் நிறைய சாப்ளிங்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணோம். இப்போ வந்து ஸ்கூல் வந்து க்ரீனரியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து சார் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சார் என்னன்னா எல்லாருக்கும் வந்து யோகா வந்து டீச் பண்ணார். ஸோ வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் மெனி ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் ஃபார் யோகா. ஆல்சோ he has given equal importance to the sports also. We had played so many sports there and ஸ்போர்ட்ஸ் டேவும் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ we participated in many events. ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக வந்து சார் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. நான் எதனா காம்படிஷன் போனால் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து பேசியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இப்போது ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இப்போ எதனா ஹெல்ப்னு கேட்டால் வந்து சார் வந்து எனக்கு உடனே பண்ணுவார். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் ஆல் தி சப்போர்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். நான் வந்து ஜெயசாரதி கிருஷ்ணா அவங்களுடைய பெற்றோர். எங்கள் ஹெச்எம் சாரை பற்றி நான் பேசணுன்னா, எங்கள் ஹெச்எம் சார் வந்து ரொம்ப பசங்கள்லாம் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி படிக்கிறதுக்கெலாம் நல்லாவே சொல்லி தருவாங்க. ஒழுக்கம்தான் ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம் இருந்துட்டால் படிப்பு தானாகவே வரும். அதனால் எல்லா பிள்ளைங்களும் ஒழுக்கமாக இருக்கணும். டைமிங்க்கு ஸ்கூலுக்கு வரணும். டைமிங் வந்து இருந்துட்டால் எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டால் இன்னும் நல்லாவே அதை பெஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா அந்த குழந்தைங்க வந்து எங்களுடைய குழந்தைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறது தான் அது உங்கள் குழந்தை, ஸ்கூல் வந்துட்டாலே அது எங்கள் குழந்தைங்க, அதனால் எங்கள் குழந்தைங்கள எங்களுக்கு நல்லாவே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாப்பிட்ற சத்துணவு கூட சாப்பிட்டு பார்த்துட்டு தான் குழந்தைங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸு படிப்பு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூட வந்து அவர் வாங்குகிற சர்டிஃபிகேட்டு அவார்டெல்லாம் வந்து பெருமையாக சொல்லிக்கவே மாட்டாங்க. பசங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஒரு சின்ன சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் கூட அதை ரொம்ப பெருமையாக சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதனால் எங்கள் சார்கிட்ட எதையுமே வந்து ப்ளஸ்ஸு தானே கண்டி எந்த ஒரு மைனஸுமே எங்கள் சார்கிட்ட வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. நன்றி. வணக்கம். என் பேர் காமாட்சி. என்னோடய பையன் கணபதி ராயமங்கலம் ஸ்கூலில் தான் படிக்கிறான். சாரை பற்றி சொல்லணுன்னா நிறைகள் தான் இருக்குது, குறைகள் எதுவுமே கிடையாது. ஸ்கூலில் லைப்ரரி, லேப், அப்புறம் டேபிள் டென்னிஸில் பசங்களை என்கரேஜ் பண்ணி நேஷ்னல் லெவலில் கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் எந்த அளவுக்கு நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவல்லாம் போவாங்கன்றது நாங்களே எதிர்பார்க்கல. ஆனால் அந்த அளவுக்கு அவங்கள ஊக்கப்படுத்தி சார் கூப்பிட்டு போயிருக்காங்க. லேப் முதற்கொண்டு எங்கள் பிள்ளைங்களாம் யூஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சார் பிள்ளைங்களை அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்வாங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்வோமோ அதை விட அதிகமாக பிள்ளைங்களுக்கு சார் செய்வாங்க. சாரை பற்றி நிறைகள் சொல்லணுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் குறைகள் சொல்லணுன்னா அவரை பற்றி எதுவுமே சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு சார் அவ்வளோ நல்ல கேரக்டர். நன்றி.